இங்க பாருங்க, நான் 1000 சொல்லுவேன். அதுக்காக நீங்க அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருப்பீங்களா? இப்ப நான் இல்லாம நீங்க மட்டும் பஞ்சாயத்துல போய் என்ன பண்ணுவீங்க? ஏங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன புரியல? நானும் உங்க கூட வர்றேன்னு சொல்றேன். மாப்ள, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? என்னங்க நீங்க நேத்து முழுக்க அவ்வளோ கெஞ்சினோம், வரலன்னு சொன்னீங்க. இப்ப திடீர்னு வரேங்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? மீனாட்சி, இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. மாப்ள, கார் எடுங்க. மீனாட்சி, முதல்ல நீ ஏறு. எடுங்க மாப்ள. என்ன தம்பி இதெல்லாம்? இவர் நேத்து பேசினது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்ப பேசுறது அதை விட அதிர்ச்சியா இருக்கு. என்னாச்சுப்பா? அம்மா, மாமாவே வரேன்னு சொல்லிட்டாருல, இன்னும் என்ன? சீக்கிரம் ஏறுங்க, அப்புறம் மனசு கிணசு மாறிட போறாரு. ஏறுங்க ஏறுங்க. ஆமாப்பா. ஏங்க நிஜமாவே நீங்க எங்க கூட வரீங்கல்ல? நெசமாத்தான் மீனாட்சி, நம்ம ஊர் அது. அங்கே நீ இருக்க, என் பொண்ணுங்க இருக்காங்க, அப்புறம் சண்முகம் இருக்கான். உங்களையெல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? மாப்ள, கார் எடுங்க மாப்ள. பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. எடுங்க மாப்ள. தம்பி, சத்தியமா எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லப்பா. ஏங்க எப்படிங்க ஒரே ராத்திரியில நீங்க மனசு மாறுனீங்க? மீனாட்சி, மாப்பிள்ள தான் நைட்டு வந்து என்கிட்ட பேசினாரு. வாழ்க்கைன்னு என்னன்னு புரிய வச்சாரு. வெற்றி தம்பியா? தம்பி என்னப்பா சொல்றாரு இவரு? அம்மா, அது சாமி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஓம் நமச்சிவாயா. என்னையே சாமி கூட்டு வர சொன்னீங்க? சாமியா? நானா? சரிதான், போங்க. மாம்சே, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். சாமி, எதை பத்தியும் பேச விரும்பல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது நீதிமணி இல்ல, அந்த நீதிமணி செத்து போயிட்டான். சிவம், சுத்த சிவம். மாமா, உங்களை கூட்டிட்டு போதான் மாமா நாங்களே வந்திருக்கோம். ஆனா நீங்க வரலன்றீங்க. ஏன் தெரியுமா? பயம். உங்க மனசு ஃபுல்லா பயம். அதான் வரமாட்டேன்னு சொல்றீங்க. அப்பா, அவ்வளவு தூரம் நான் உசுருக்கு உசுரா நினைச்ச என் பொண்டாட்டியும் அந்த சங்கிலி பயலும் கட்டி தொங்க விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படிப்பா வாழ்றது? அந்த வாழ்க்கையே வேணாம்னு வெறுத்து போய் தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் இங்க நிம்மதியா இருக்கேன்ப்பா. தயவு செய்து என்னை விட்டுருங்கப்பா. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது மாமா. நீங்க சாமி கும்பிடுங்க, அதெல்லாம் வேணாம்னு சொல்ல. அங்க இருந்தே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லையில. அதை விட்டுட்டு இப்படி எதுவுமே வேணான்னு வந்து உட்காந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. ஓம் நமச்சிவாயா. மாறாதா? சிவாயா. மாறும் மாறும், இருங்க. மாம்சே, அடிங்க. ஓ, தண்ணி மிக்ஸ் பண்ணலையா? ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா மாப்பிள்ளைய ஊத்தி கொடுக்குறானேன்னு பாக்குறீங்களா? இது சரக்குல மாம்சு, மருந்து. இந்த மருந்த மாப்பிள்ள தான் கொடுக்கணும். குடி மாம்சு. வேண்டாம். உங்க வாழ்க்கையெல்லாம் வெறும் மாயை. சாமி தான் எப்பவும் நிரந்தரம். நமச்சிவாயா நிரந்தரம். ஓம் நமச்சிவாயா. மாமா, இந்த மருந்த ஒரே ஒரு மணக்கு குடிங்க, எல்லாம் தெரிஞ்சிடும். குடிங்க.
ஆம்பளைனா தைரியமா எதிர்த்து நிக்கணும் மாமா. இப்படி ஓடி ஒளிஞ்சு பயந்தங்கோழி மாதிரி ஊரோரமெல்லாம் வாழக்கூடாது. சிங்கம் மாதிரி இருந்த ஆள் நீங்க எப்படி மாமா மாறுனீங்க? ஏய், நான் பயந்தாங்கோலியா? ஆமா. ஆ? ஏய், அன்னைக்கே நான் அவளை வெட்டி போட்டிருப்பேன். ஓ. ஆனா அவ என்னை நம்பி வந்தவ. அவளை சொல்றது பாவம்னு தோணுச்சு. அதனாலதான் நான் பேசாம வந்துட்டேன். சரி, அப்ப என் கூட வாங்க. நாளைக்கு பஞ்சாயத்துல நடந்தது பூரா சொல்லுங்க. அப்ப ஒத்துக்கிறேன் நீங்க சரியான ஆம்பளன். ஏய், சரி மாப்பிள்ள, நான் வரேன். கண்டிப்பா நான் பஞ்சாயத்துக்கு வர்றேன். எனக்கு என்ன பயம்? ஆ, ஆ. யோ மாம்சு, கோயிலுக்குள்ள போய் படுத்துட போற. சரக்கு அடிச்சு கோயிலுக்குள்ள போறது தப்பு. ஏய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓ, போயிட்டே இரு. மாம்சு, பாட்டில வச்சுட்டு போங்க. ஓ, பாட்டில் வச்சு என்ன பண்ண போற? இல்ல, நீ சாப்பிட போறியா? சாப்பிடு. வரதா? வரேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயா. ம். என்னப்பா 2 பேரும் சிரிக்கிறீங்க? சும்மாதாம்மா. சும்மாவா? இவ்ளோ சத்தமா சிரிக்கிறீங்க? என்னன்னு சொன்னா நானும் சிரிப்பேன்ல. அப்பா, சொல்லிடாதப்பா. தம்பி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ என்ன சொல்லி இவர் கூட வர சம்மதிச்சாரு? யோ மாம்சு, சொல்லிருட்டா? ஐயோ, வேண்டாம்ப்பா, வேண்டவே வேண்டாம். தம்பி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு தம்பி. உண்மையை சொன்னமா, அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்காதீங்க. என்னப்பா மீனாட்சிமா குடும்பத்துல இருந்து யாருமே வரலையே? நாம இப்ப ஏதாவது பேசினா நமக்கு தான் பிரச்சனையாகும். அந்த ஆளு வர்றாரா இல்லையான்னு பார்த்துட்டு மொத்தமா பேசிக்கலாம். அக்கா, அந்த வெற்றி பையன்தான் மாமாவை. டேய், இதுவும் பேசாதடா. சரி சரிக்கா. பஞ்சாயத்துக்காரங்களே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். நீ கொஞ்சம் அமைதியாரு. என்னப்பா நேரம் வேற ஆகிட்டே இருக்கு, இன்னும் மீனாட்சி அம்மா குடும்பத்துல இருந்து யாருமே வர காணுமே. மீனாட்சி அம்மாவுக்கு ஒரு போனை போடுப்பா, போட்டு வர சொல்லுங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்கய்யா. சுவிட்ச் ஆஃப்னு வருதாமே. நான் ஏதாவது சொன்னா எல்லாரும் என்னையே குறை சொல்லுவீங்க. தப்பெல்லாம் அவன் பேர்ல தான் இருக்குன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அதான் அந்த வெற்றி இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு பஞ்சாயத்துக்கே வராம இருக்கான். மீனாட்சி அம்மா வீட்ல இருந்து ஒருத்தர் கூட வரல. அப்புறம் என்ன ஐயா, தப்பெல்லாம் மீனாட்சி பேர் மேலன்னு சொல்லி பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே சரியான நேரத்துக்கு வந்து நிக்குதுங்களே. இப்ப என்ன பண்றது? எல்லாருக்கும் வணக்கம். நீதிமணி ஐயா, நீங்க பாட்டுக்கு சொல்லாம ஊர் பக்கம் போயிட்டீங்க. அதனால எவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு தெரியுமா? அதான் நாங்க வந்துட்டோம்ல. முதல்ல பிராதம் என்னன்னு சொல்லுங்க. புஷ்பாமா, நீங்களே சொல்லுங்கம்மா. என்னம்மா பிராத சொல்லுங்கம்மா. இல்லங்க, அது வந்து டேய் சொல்லேடா. இல்லக்கா, நான் சொன்னா சரியா இருக்காது. நீ தான் சொல்லணும். சொல்லு.
புஷ்பாமா, நீங்க தானே பிராது கொடுத்தீங்க, அப்ப நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்கம்மா, என்ன பிராதுன்னு சொல்லுங்கம்மா. அது ஒண்ணும் இல்ல, அந்த சொத்தை என் பேருக்கு என் புருஷனே ஆசைப்பட்டு தான் எழுதி கொடுத்தாரு. அது பொறுக்காம என் புருஷனை இந்த மீனாட்சியும் வெற்றியும் கொல்ல பார்த்தாங்க. வெற்றியும் மீனாட்சியும் சேர்ந்து என் புருஷனை கடத்தி வச்சிருந்தாங்க. கேட்டீங்களா ஐயா? என்ன நீதிமணி கேட்டீங்களா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? இவர் என்ன சொல்ல போறாரு? என்ன புஷ்பாமா தெரியாதா? எதுவா இருந்தாலும் நீங்களே சொல்லிடலாமே. இவரை கூட்டிட்டு வர முடியாதுன்னு நினைச்சு புஷ்பா என்னெல்லாம் பேசினா. வாயை திறந்தாலே பொய்யாதான் பேசுறா. இவளுக்கு இந்த ரவுடி பயலும் உடந்த. இப்ப பேசு புஷ்பா. அதான் நாங்க சொன்ன மாதிரி இவரை பஞ்சாயத்துல வந்து நிப்பாட்டிட்டோம்ல, இப்ப பேசுங்க. அட நீ வேற ஏன்கா, அவங்களே பயந்து போய் நிக்கிறாங்க. டேய் சங்கிலி, வாடா போலாம். இனிமே இதுங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுது? கிளம்பு கிளம்பு, திரும்பி பார்க்காம ஊரை பார்த்து கிளம்பு. புஷ்பா நில்லு நில்லு. காது கொடுத்தது நீதான், இப்படி பயந்து போனா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்கய்யா. புஷ்பா கொடுத்தால ஒரு பிராது, அது எல்லாம் உண்மையா? இங்க பாருங்கய்யா, புஷ்பாவும் சங்கிலியும் என்னைய கொல்ல பார்க்கல. நான் சொத்தெல்லாம் புஷ்பா பேருக்கு எழுதி கொடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிக்கிறான்ல வெற்றி என்னைய வந்து அடிச்சு பத்திரத்தெல்லாம் கிழிச்சு போட்டாயா? யோ, என்னையா சொல்ற? நடந்ததை நான் சொல்றேன். என்ன புஷ்பா? என்ன புஷ்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு. நீ சொல்லு. யோ, மாமன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கெட்டு போயிரும். என்னையா பேசுற நீ? நானும் மீனாட்சி அம்மாவும் உன்னை சொத்துக்காக மிரட்டணுமா? இப்போ என்னாச்சு உங்களுக்கு? உங்க உசுரை காப்பாத்துறதுக்காக வெற்றி தான் உசுரை பணைய வச்சு உங்களை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அவரை போய் குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவை குறை சொல்ல எப்படிப்பா உங்களுக்கு மனசு வருது? வெற்றியும் அம்மாவும் தானே உங்க உயிரை காப்பாத்தினாங்க. நீதிமணி ஐயா, புஷ்பா சங்கிலி மேல ஒரு குத்தமும் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க கொல்ல பார்க்கலையா அவங்கள? யோ, என் பொண்டாட்டி புஷ்பாவும் என் மாப்பிள்ள சங்கிலியும் என்ன எது கொல்லணும்? இங்க பாருங்கய்யா, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, எங்க சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனைலாம் நாங்க பாத்துக்கிறோம். என் பொண்டாட்டி புஷ்பா கொடுத்த பிராத நான் திரும்ப வாங்கிக்கிறேன். நீங்க எல்லாம் கிளம்புங்கய்யா. இந்த வெற்றியை பஞ்சாயத்துல வச்சு விசாரித்ததெல்லாம் போதும். நான் விசாரிச்சுக்கிறேன், நீங்க போங்க. என்ன புஷ்பாமா, நீதிமணி ஐயா சொல்றதுல சம்மதமா உங்களுக்கு? எங்களுக்கு சம்மதையா, நாங்க பேசிக்கிறோம். எப்ப எங்க மாமா எங்களை புரிஞ்சுக்கிட்டாரோ இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மாமா, நீங்க தான் மாமா கெத்து. என்ன புஷ்பா, மாமனை அப்படி பாக்குற? நான் கூட உன்னை என்னவோ நினைச்சையா, ஆனா நல்லா தரமா மூக்கறதையா இந்த மீனாட்சிய. ச்சே, நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? உங்களை காணும்னு வெற்றி தம்பி உங்களை எங்கெல்லாம் தேடினார் தெரியுமா? உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வெற்றி தம்பி எவ்வளவு துடிச்சாருன்னு தெரியுமா? கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இருக்கீங்களே. இந்த வெற்றியால எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு பயந்தேன்னு தெரியுமா? யோ, என்னையா அப்படிலாம் பேசுற? பஞ்சாயத்துல எங்களை பேச வச்சு நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டே இல்ல. இனிமே உனக்கு என்ன ஆனாலும் சரியா, நானும் என் குடும்பமும் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். ரொம்ப சந்தோஷம், கிளம்பு. யோ வெற்றி விடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா?
இதெல்லாம் எங்களால தான். நீங்க வாங்க. வாங்க வெற்றி. வாங்க. இங்க பாருங்க வெற்றி தம்பி, புஷ்பாமா பிராத வாபஸ் வாங்கிட்டதுனால இப்ப நாங்க உங்களை சும்மா விடுறோம். இல்லைன்னா நடக்கிறதே வேற. இனிமே நீதிமணி ஐயா குடும்பத்துக்கு உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னையா நான் சொல்றது? இதோட பஞ்சாயத்து கலையுது. வாங்க கிளம்பலாம். நீங்க வாங்க தம்பி. ஏய் மீனாட்சி, என்ன இப்ப புரியுதா? நீ தாலி கட்டிக்கிட்டதுல வேணா நம்பர் 1 இருக்கலாம், ஆனா இந்த ஆள் மனசுல என்னைக்குமே நான் தான் நம்பர் 1. அப்படி சொல்லு என் புச்சுக்குட்டி. ச்சே மா, இந்த அசிங்கத்தெல்லாம் நம்ம பார்க்கணுமா? என்ன மனுஷன் நீங்களா? நீங்க என்ன நிர்கதியா விட்டுட்டு போனதை விட இப்ப நான் இன்னும் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீ ஒன்னும் மறக்க வேணாம். அதுக்குதான் மாமா இப்படி பேசினாரு உங்களை. ஆமா, சரக்குலயே உன்னை குளிப்பாட்டுறேன், ஆடு அடிச்சு விருந்து வைக்கிறேன். நீ வா மாமா. ஆட வா மாமா, வா போலாம் வா. தம்பி, என்ன தம்பி இது? இவ்வளவு தூரம் இவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா இப்படி பண்ணிட்டாரே. எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, கடைசியில அவர் இவ்வளோ அவமானப்படுத்திட்டாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எப்படிதான் இப்படி எல்லாம் பண்றாரோ. தம்பி, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களுக்காக நீங்க பண்ண எல்லாமே வீணா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க தம்பி. அம்மா, நீங்க எதுக்குமா மன்னிப்பு கேக்குறீங்க? அவர் ஒன்னும் தப்பா அப்படி எதுவும் பண்ணலையே. தப்பா பண்ணலையா? என்ன தம்பி பேசுறீங்க? எல்லாரும் முன்னாடியும் புஷ்பா அவரை கொல்ல பாக்கலன்னு சொல்லிட்டாரே. என்ன அநியாயம் இதெல்லாம்? எப்படி தம்பி அவரால் அப்படி சொல்ல முடிஞ்சது? பாத்துக்கலாமா, விடு. மாமா தான் போன் பண்றாரு. நீங்க போன் எடுக்காதீங்க தம்பி. அவர் சங்காத்தமே இனிமே நமக்கு வேண்டாம். காலை கட் பண்ணுங்க வெற்றி. என்னதான் நினைச்சிட்டு இருக்காரோ? முதல்ல அவர் நம்பரை பிளாக் பண்ணுங்க. ஊருக்கு முன்னாடி நல்லா அசிங்கப்படுத்திட்டு இப்ப எதுக்கு பின்னாடி போய் ஃபோன் பண்றாரு? இன்னும் பாக்கி இருக்காமா அசிங்கப்படுத்துறதுக்கு? இருங்க இருங்க, மாம்சே கூப்பிடுறாரு, எடுக்காம இருக்க முடியுமா? ஏன் இப்படி பண்றீங்க? சொன்னா கேளுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்ன தம்பி, அவரு இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி உங்களால சிரிக்க முடியுது? மாப்ள, அங்க மீனாட்சி பொறிஞ்சு தள்ளிக்கிட்டு இருப்பா போல இருக்கு. மீனாட்சி அம்மா மட்டும் இல்ல மாம்சு, கூட யமுனாவும் துர்காவும் தான். மாப்ள, முதல்ல மீனாட்சி கிட்ட போன கொடுங்க. சரி மாம்சு. அம்மா, அவர் உங்ககிட்ட பேசணுமா? எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, பேசுங்க. வெற்றி எதுக்கு? அட பேசுங்கம்மா. மீனாட்சி, என் பேரை சொல்றதுக்கு கூட உங்களுக்கு அருகதை இல்ல. வெற்றி தம்பி தான் உயிரை பத்தி கூட கவலைப்படாம வந்து உங்களை காப்பாத்தினாரு. நீங்க இன்னைக்கு இருக்கீங்கன்னா அதுக்கு அவர்தான் காரணம். தேடி அலைஞ்சு பேசி உங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தா அதுக்கு நீங்க செய்யற நன்றி கடன் இதுதானா? மனுஷன்னா கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி வேணும். எல்லாரும் முன்னாடி வெற்றி தம்பி அசிங்கப்படுத்தி எப்படி உங்களால பேச முடிஞ்சது? ஐயோ மீனாட்சி, மீனாட்சி ஒரு நிமிஷம் பொறுமையாயிரு. இங்க பாரு, நான் பஞ்சாயத்துல அப்படிலாம் பேசினதுக்கு காரணமே நம்ம வெற்றி தம்பி தான். வெற்றி தம்பியா? என்ன சொல்றீங்க? அட ஆமா, மாப்பிள்ள தான் பஞ்சாயத்துல எல்லாருக்கும் முன்னாலேயும் அப்படி பேச சொன்னாரு. என்ன தம்பி இவர் என்னென்னமோ சொல்றாரு? ஆமாமா, நான் தான் இந்த பஞ்சாயத்துல புஷ்பாக்கு ஆதரவா பேச சொன்னேன். என்ன சொல்றீங்க வெற்றி? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான்.
மட்டும் பஞ்சாயத்தில் நான் சொன்னதெல்லாம் நடிப்புன்னு சொல்லிருங்க. மாப்பிள்ள கொஞ்சம் அப்புறம் பேசவா? சரி சரி மாம்சு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன வெற்றி, அப்ப இது எல்லாமே நடிப்பா? வெற்றி, என்னதான் நடக்குது? துர்கா, மாம்ஸ் இதுக்கப்புறம் நம்ம ஆளு. புஷ்பா வீட்டுல தான் இருப்பாரு. ஐயோ தம்பி, இது தெரியாம பஞ்சாயத்துல நான் அவரை திட்டிட்டேனே. இப்ப யோசிச்சு பார்த்தா பாவமா இருக்கு. நான் கூட கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். விடுங்க, பரவாயில்ல, நம்ம மாம்ஸ் தான். எல்லாரும் அப்பதானே நம்புவாங்க. இனிமே அந்த புஷ்பாவோட புடி நம்ம கையில.